தூரத்தில் ஒரு மலை மீது ஒரு பழைய கடினமான சிலுவை நின்றது. அல்லேலூயா. ஏனால் கடவுள் உலகத்தை மிகவும் நேசித்தார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தார். வணக்கம், என் பேர் சுகுகாசி அமோனியா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றி பேசும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க விரும்புகிறோம். இது எளிதாகவே சிலுவை மற்றும் உடல் குணமடைதல் என்று பெயரிடப்பட்டுள்ளது. சிலுவை மற்றும் உடல் குணமடைதல். மீட்பு தொகுப்பை படித்தால் நமது உடல் குணமடைதல் மீட்பு தொகுப்பின் ஒரு அங்கமாக இருப்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். உண்மையாக மீண்டும் பிறந்தவர் யாரும் இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டால் அவர் இனி ஒருபோதும் நோய்வாய்ப்படக்கூடாது. ஒருபோதும். நான் அதை சொல்றேன். ஒரு சிறிய பிரார்த்தனையை பகிர்ந்து கொண்டு நாம் தொடர்வோம். எங்கள் அன்பான பிதாவே, மனிதர்களாகிய எங்களை, உங்கள் படைப்புகளை நீங்கள் இவ்வளவு நேசித்ததற்காக நன்றி. நீங்கள் வந்து எங்களுக்காக உங்களை அர்ப்பணித்தீர்கள். இன்று உங்களை அறிய எங்களை இழுத்ததற்காக நன்றி. உங்கள் வார்த்தையை, சுதந்திரத்தின் சரியான சட்டத்தை நாம் பார்க்கும்போது மீண்டும் எங்கள் இதயங்களுக்கு நீங்க பேசுவீர்கள் என்று கேட்கிறோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய கிருபையின் செயல்பாட்டை செய்யுங்கள். பலற்றவளே இந்த வீடியோவை பார்க்கும் அல்லது இன்னும் பார்க்கவிருக்கும் அனைவருக்கும் அவர்கள் கடவுளின் வார்த்தையை கேட்கும்போது அவர்களின் உடலில் எந்தவிதமான அல்லது வடிவமான நோயும் இருந்தால் நான் பிரார்த்திக்கிறேன். அப்போஸ்தலர் செயல்கள் 14:7-9 ஆகியவற்றில் போலி லிஸ்திராவில் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது நடந்தது போலவே பலவீனமான மனிதன் கேட்டு குணமடைய நம்பிக்கை கொண்டான். போல் பேசினார், அவர் குணமடைந்தார். அவர்களின் உடலில் எந்தவிதமான நோயும் உள்ள அனைவருக்கும் நான் பிரார்த்திக்கிறேன். அவங்க கேட்கும்போது அவங்க குணமடைய நம்பிக்கை கொண்டிருக்கட்டும் மற்றும் நீ இயேசுவின் நாமத்தில் அவர்கள் குணமடையட்டும். ஆமென். கடவுளின் நாமத்தை புகழுங்கள். ஆகையால் நாம சிலுவையை பார்த்து உடல் குணமடைவதை பற்றி பார்க்கிறோம். நான் வாசிக்க விரும்புகிறேன். இது எங்கள் மீட்பு அப்போது தொகுப்பின் ஒரு பகுதியாகும் என்று நாம் கூறினோம். ஆகையால் நான் ஏசாயா 53 அதிகாரத்திலிருந்து வாசிக்க போறேன். நீங்கள் அறிந்தபடி நாம் அறிவித்தோம், இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. ஏசாயா கண்டது. ஏசாயா 53 அதிகாரத்தின் ஒரு ஆய்வு. இந்த புத்தகத்தின் ஒரு அதிகாரம் 6 அதிகாரம் எனக்கு நினைவில் இருக்கிறது. அது நமது உடல் குணமடைவதை பற்றி பேசுகிறது. 5 அதிகாரம் அது சிலுவையும் குணமடைவதும். அப்படியே இந்த புத்தகத்தை நீங்கள் பெற நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். மீட்பு தொகுப்பில் மனிதருக்கான குணமடைவதும் உள்ளது. மீட்பு தொகுப்பில் இரத்தத்தால் பாவ மன்னிப்பும் உள்ளது. அப்படிதானா? பாவ மன்னிப்பு என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கிறீர்கள். எனது பொருள், நமது உடல்களின் குணமடைவதும் மீட்பு தொகுப்பின் ஒரு பகுதியாகும். நம்ம ஏசாயா 53 அதிகாரத்தை படித்தால், நம்ம ஏசாயா 53 அதிகாரத்தை படிப்பதற்கு முன் நான் பின்வரும் அறிக்கைகளை செய்ய விரும்புகிறேன். ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படையாமையால் பாவம் இந்த உலகில் நுழைந்தது. ஆதியாகமம் 3:1-6. ஆனால் கிறிஸ்தாம் ரோமர் 5 அதிகாரம் நமக்கு முழு தொகுப்பை வழங்குகிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்ட போது நடந்த முழுமையை. எனவே ரோமர் 5 அதிகாரம் நான் அதை எங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அதில் கூறுகிறது, ஒரே மனிதனால் பாவம் உலகில் நுழைந்தது, பாவத்தால் மரணம். அதனால் அனைத்து மனிதர்களுக்கும் மரணம் பரவியது, ஏனெனில் அனைவரும் பாவம் செய்துள்ளனர். மரணம், நோய், மரணத்தின் ஒரு முகவர். அதனால் மரணம் வந்தபோது நோய் எனப்படும் தனது முகவருடன் வந்தான்.
அதனால் நோய் மரணத்தின் காரணங்களில் ஒன்றாகும். ஆனால் இதெல்லாம் பாவத்தின் விளைவாக வந்தது. பாவத்தின் விளைவாக வந்தால் பாவத்தை அகற்றக்கூடிய எதுவும் மரணத்தையும் அதன் முகவரான நோயையும் அகற்றும். அதனால் உடலுக்கு குணமளித்தல் மீட்பு தொகுப்பின் ஒரு பகுதியாகும். உடலுக்கு குணமளித்தல் மீட்பு தொகுப்பின் ஒரு பகுதியாகும். இது எங்கும் சிறப்பாக சொல்லப்படல, இது எங்கும் சிறப்பாக கூறப்படலைன்னா ஏசாயா 53 அதிகாரத்தில். அதனால் நான் நமக்காக ஏசாயா 53 புதிய வாழும் மொழிபெயர்ப்பை வாசிக்கிறேன். அது சொல்லுகிறது, எங்கள் செய்தியை யார் நம்பி இருக்கிறாங்க? கர்த்தர் தனது வல்லமை மிக்க கரத்தை யாருக்கு வெளிப்படுத்தியுள்ளார்? கர்த்தரின் முன்னிலையில் ஒரு மென்மையான பச்சை தலை போல வறண்ட நிலத்தில் ஒரு வேர் போல வளர்ந்தார். அவரினுடைய முன்னிலையில் அழகோ அல்லது மாட்சிமையோ எதுவும் இல்லை. அவரை நோக்கி எங்களை ஈர்க்க எதுவும் இல்லை. அவர் இகழப்பட்டார் மற்றும் நிராகரிக்கப்பட்டார். ஆழ்ந்த துக்கத்துடன் பழகிய துக்கமிக்க மனிதர். நாங்கள் அவரை நோக்கி எங்கள் முதுக்களை திருப்பி வேறு வழி பார்த்தோம். அவர் மாதிரி இகழப்பட்டார், ஆனால் அப்ப நாங்கள் கவலைப்படலை. ஆனால் அது எங்கள் பலவீனங்களை அவர் சுமந்தார். அவரை சுமந்தது எங்கள் துக்கங்களே. அவரின் பிரச்சனைகள் கடவுளின் தண்டனை என்று நாங்கள் நினைத்தோம். அவருடைய சொந்த பாவங்களுக்கான தண்டனை. 5ஆம் வசனம். ஆனால் அவர் எங்கள் கிளர்ச்சிக்காக குத்தப்பட்டார், எங்கள் பாவங்களுக்காக நசுக்கப்பட்டார். நாங்கள் முழுமையாக இருக்க அவர் அடிக்கப்பட்டார். நாங்கள் குணமடைய அவர் சாட்டையால் அடிக்கப்பட்டார். எல்லோருமே ஆடுகள் போல வழிதவறி சென்றோம். நாங்கள் கடவுளின் பாதைகளை விட்டு எங்கள் சொந்த பாதைகளை பின்பற்றினோம். ஆனால் ஆண்டவர் எங்களுடைய அனைவரின் பாவங்களையும் அவர் மேல் வைத்தார். அவர் ஒடுக்கப்பட்டார் மற்றும் கடுமையாக நடத்தப்பட்டார். ஆனால் அவர் ஒரு வார்த்தையும் பேசல. அவர் ஒரு ஆட்டுக்குட்டி போல கொலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். மற்றும் ஒரு ஆடு வெட்டுபவர்களின் முன் அமைதியாக இருப்பது போல அவர் தனது வாயை திறக்கவில்லை. அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு அவர் அழைத்து செல்லப்பட்டார். அவருக்கு சந்ததி இல்லாமல் இறந்தது. அவரது வாழ்க்கை நடுவே நிறுத்தப்பட்டது என்று யாரும் கவலைப்படவில்லை. ஆனால் அவர் என் மக்களின் கிளர்ச்சிக்காக அடிக்கப்பட்டார். அவர் எந்த தரம் பண்ணவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை. ஆனால் அவர் ஒரு குற்றவாளி போல அடக்கம் செய்யப்பட்டார். அவர் ஒரு செல்வந்தரின் கல்லறையில் வைக்கப்பட்டார். ஆனால் அவரை நசுக்கி துன்பப்படுத்துவது ஆண்டவரின் நல்ல திட்டமாக இருந்தது. ஆனால் அவரது வாழ்க்கை பாவத்திற்கான பலியாக்கப்பட்ட போது அவர் பல சந்ததிகளை பெறுவார். அவர் நீண்ட ஆயுளை பெறுவார் மற்றும் ஆண்டவரின் நல்ல திட்டம் அவரது கைகளில் செழிக்கப்படும். அவரது துன்பத்தால் நிறைவேற்றப்பட்ட அனைத்தையும் அவர் காணும்போது அவர் திருப்தி அடைவார் மற்றும் அவரது அனுபவத்தால் என் நீதிமான் பணியாளர் பலரையும் நீதிமான்களாக எண்ணுவதற்கு வழிவகுப்பார். ஏனெனில் அவர் அவர்களின் அனைத்து பாவங்களையும் சுமப்பார். நான் அவருக்கு வெற்றிகரமான வீரனின் மரியாதைகளை அளிப்பேன். அவர் தன்னை மரணத்திற்கு வெளிப்படுத்தியதால் அவர் கிளர்ச்சியாளர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார். அவர் பலரின் பாவங்களை சுமந்தார் மற்றும் கிளர்ச்சியாளர்களுக்காக மன்றாடினார். இந்த 10வது வசனத்தில் இதை கேளுங்கள். அவர் கூறுகிறார், ஆனால் அவரை நசுக்கி துன்பப்படுத்துவது ஆண்டவரின் நல்ல திட்டமாக இருந்தது. ஆனாலும் அவருடைய ஜீவன் பாவத்திற்காக ஒரு பலியாக செய்யப்படும் போது நாம் யோபுவுக்கு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 33 அத்தியாயம் எப்போது என்பது அவருடைய ஜீவன் பாவத்திற்காக ஒரு பலியாக செய்யப்படும் போது அந்த கூற்றை கவனியுங்கள். யோபுவின் 33 அதிகாரத்திலே 19 வசனத்திலிருந்து நான் வாசிப்பேன். அப்படியே 11 வசனம் அவர் கூறுகிறார், அவர் தன் படுக்கையில் வலியால் தண்டிக்கப்படுகிறார் மற்றும் அவரது எலும்புகளின் பெருமளவு வலியால் அவரது வாழ்க்கை அப்பம் வெறுக்கிறது மற்றும் அவரது ஆவி சுவையான உணவை வெறுக்கிறது. அவரது மாம்சம் சுருங்கி விடுகிறது. மரணத்துக்கு அருகில் உள்ள நோயாளிகளை நீங்கள் கற்பனை செய்யலாம். அவர் சொல்லுகிறாரு, அவரது மாம்சம் சுருங்கி காணப்பட முடியாத அளவுக்கு ஆகிறது மற்றும் காணப்படாத அவரது எலும்புகள் வெளிப்படுகின்றன. எலும்புகள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. அவர் சொல்லுகிறார், ஆம், அவரது ஆவி கல்லறைக்கு அருகில் செல்கிறது, அதாவது மரணத்திற்கு மற்றும் அவரது வாழ்க்கை அளிப்பவர்களுக்கு. 23 வசனம் கூறுகிறது, ஆனால் அவருடன் ஒரு தூதர் இருந்தால், ஒரு மொழிபெயர்ப்பாளர் அல்லது ஒரு மன்றாடுபவர், 1000 ஒருவர், மனிதனுக்கு அவரது நேர்மையை, அதாவது கடவுளின் நேர்மையை காட்ட அப்பொழுது அவருக்கு கருணை காட்டுகிறார். அந்த நபருக்கு கருணை காட்டுகிறார். கடவுள் ஒரு மன்றாடுபவரை கண்டுபிடிக்கும் போது அவர் கொள்கிறார், அவரை குளிக்கு செல்வதை தடுக்குங்கள். நான் ஒரு மீட்பு காண்சுள்ளேன்.
அது நடந்தவுடன் வெளிப்படுத்துகிறது 25ஆம் வசனம். அவரது மாம்சம் குழந்தையின் மாம்சத்தை விட புதியதாக இருக்கும். அவனுக்கு தந்து இளைய காலுக்கு திரும்புவா. அதன் பொருள் என்ன? சிலுவையில நான் ஒரு மீட்பு கண்டுள்ளேன். இயேசு அந்த சிலுவையில் தொங்கிய போது அவர் நமது பாவத்திற்காக ஒரு மீட்பாக ஆனார். அவர் நமது பாவத்துக்காக ஒரு மீட்பாக ஆனார். எடுத்துக்காட்டாக அவர் அதிலே ஏசாயா 53:4 வசனத்திலே கூறுகிறார், நிச்சயமாக அவர் நமது துயரங்களை தாங்கி நமது துக்கங்களை சுமந்தார். நாங்கள் மதிச்சோம், ஆனால் நாங்கள் அவரை கடவுளால் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டவராக மதித்தோம். ஆனால் அவர் நமது குற்றங்களுக்காக காயமடைந்தார். அவர் நமது அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமது சமாதானத்துக்கான தண்டனை அவர் மேல் இருந்தது. அவருடைய அடிகளால் நாங்கள் அனைவரும் குணமடைந்தோம். நாங்கள் ஆடுகளைப் போல் வழிதவறி சென்றோம். ஒவ்வொருவரும் தன் வழிக்கு திரும்பினோம். கர்த்தர் அவர் மேல், கிறிஸ்துவின் மேல் நமது அக்கிரமங்களை எல்லாம் வைத்தார். நமது பாவம் அவர் மேல் வைக்கப்பட்டது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். அவர் நமது பாவத்திற்கான உயிர்த்தெழுதலாகவும் மீட்கும் பொருளாகவும் தண்டனையாகவும் ஆனார். அவர் நமது பாவத்திற்கான பரிகாரமாக ஆனார். நாம் தொடங்கிய போது நான் சொன்னது போல, பாவத்தை அகற்றக்கூடியது எதுவோ அது பாவத்தின் விளைவுகளையும் அகற்றும். எனவே சிலுவையில் நமது பாவத்தை அகற்றும் போது அவர் அதன் விளைவுகளையும் அகற்ற வேண்டியிருந்தது. அதனால் தான் அவர் சொல்கிறார், ஆனால் அவர் நமது மீறுதல்களுக்காக காயமடைந்தார், அவர் நமது அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமது சமாதானத்துக்கான தண்டனை அவர் மேல் இருந்தது. அவரது காயங்களால் நாங்கள் குணமடைந்தோம். இப்போது நீங்கள் அறிந்தீர்கள் இந்த புத்தகத்தில் ஏசாயா என்ன கண்டார் என்பதை. ஏசாயாவின் ஆய்வு இந்த ஏசாயா 53. நாம் சொன்னோம், சிலுவை மற்றும் குணமடைதலை பார்த்தோம். இந்த பகுதியிலிருந்து நாம் பார்த்தோம், நாம் இப்போது படித்ததை, அவர் நமது மீறுதலுக்காக காயமடைந்தார், அவர் அக்கிரமத்திற்காக நொறுக்கப்பட்டார் என்று அவர் பேசும்போது நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். ஆமாம், 4வது வசனம், நிச்சயமாக அவர் நமது துக்கங்களை தாங்கி நமது துயரங்களை சுமந்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், நான் 78 பக்கத்தில் மேற்கோள் காட்டினேன். நான் அங்கே எழுதிய ஒரு புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டினேன். டாக்டர் TJ மாக்ரோசன், அவர் ஒரு எபிரேய மற்றும் கிரேக்க அறிஞர். அவர் துயரங்கள், துக்கங்கள் மற்றும் துயரங்கள் என்று சொல்வதன் பொருளை விளக்குவதில் மதிப்புமிக்க பார்வைகளை வழங்கினார். எபிரேய மொழியில் பயன்படுத்தப்படும் சொற்கள், ஆமாம், கொலி துக்கங்கள் மற்றும் மார்க்கோப் துயரங்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அவை வெறும் உணர்ச்சி வேதனைக்கு மேல் ஒரு பரந்த பொருளை கொண்டுள்ளன. அவை நோய் மற்றும் உடல் வலியை விவரிக்கவும் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. துக்கங்கள் நோய் அல்லது உடல் நலக்குறைவு என்றும் பொருள்படலாம். துயரங்கள் உடல் வலி, வேதனை மற்றும் நோயுடன் தொடர்புடைய வேதனை ஆகியவற்றை குறிக்கலாம். சாசமான சொற்கள் ஆங்கிலத்தில் பல பொருள்களை கொண்டிருக்கலாம். உச்சரிப்பு அல்லது சூழ்நிலையை பொறுத்து, உதாரணமாக நிமிடம் என்பது நிமிடம் அல்லது ஆமாம், ஒரு ஆமாம் நேரத்தின் அளவீடு என்பதிலிருந்து மாறுபடுகிறது. ஆனால் அவை ஒரே எழுத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றன. அதே போல கொலி துக்கம், துயரம் மற்றும் நோயை உள்ளடக்குகிறது. மசியாவின் மீட்பு பணியின் முழுமையான தன்மையை வலியுறுத்துகிறது. அவர் எவ்வாறு நமது பாவங்களை தாங்கினார், அவ்வாறே அவர் நமது உடல் துன்பங்களையும் தாங்கினார். மனித குலத்திற்கான முழுமையான குணமளிக்கும் பரப்பை உருவாக்கினார். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஆமாம், மசியாவின் மீட்பு பணி முழுமையானது. அதனால்தான் நாங்கள் குணமளித்தல் மீட்பு திட்டத்தின் ஒரு அங்கமாகும் என்று கூறினோம். குணமளித்தல் மீட்பு திட்டத்தின் ஒரு அங்கமாகும். கர்த்தரின் நாமத்தை புகழுங்கள். இப்போது எசாயா இதை எழுதும்போது வழிமுறையாக மத்தேயு புத்தகம் இஸ்ரவேலியர்களுக்கு, யூதர்களுக்கு எழுதப்பட்டது மற்றும் மத்தேயு இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டவர் என்பதை காட்ட முயன்றார். அதனால் நீங்கள் காண்பீர்கள், மத்தேயு பல பழைய ஏற்பாடு, ஆமாம், தீர்க்கதரிசிகளை மேற்கோள் காட்டினார். மற்றும் ஆமாம், மிகவும் மேற்கோள் காட்டப்பட்டவர்களில் ஒருவர் எசாயா. அதனால் மத்தேயு 8, 14, 17 ஆகியவற்றில் பைபிள் கூறுகிறது. மற்றும் ஆமாம், இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் வந்தபோது அவர் தனது மனைவியின் தாயார் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு படுத்திருந்ததை பார்த்தார். மற்றும்
அவர் அவளது கையை தொட்டார், காய்ச்சல் அவளை விட்டுவிட்டது மற்றும் அவள் எழுந்து அவர்களுக்கு சேவை செய்தாள். 16வது வசனம் கூறுகிறது, மாலை வந்தபோது அவர்கள் அவரிடம் பல பிசாசுகளால் பிடிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்தார்கள் மற்றும் அவர் தனது வார்த்தையால் ஆவிகளை வெளியேற்றினார் மற்றும் அனைத்து நோயாளிகளையும் குணமாக்கினார். 17வது வசனம் கூறுகிறது, எசாயா தீர்க்கதரிசி கூறியதை நிறைவேற்றுவதற்காக அவர் நம்முடைய பலவீனங்களை எடுத்தார் மற்றும் நம்முடைய நோய்களை தாங்கினார். இயேசுவை பற்றி பேசுவதை நீங்கள் காண்கிறீர்கள். அவர் சொன்னார், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறும் பொருட்டு இது எழுதப்பட்டது. உங்களுக்கு தெரியும். எனவே ஒவ்வொரு அடியும் ஏசாயா மேற்கோள் காட்டினார். எனவே ஏசாயா மேற்கோள் காட்டப்பட்டார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மேற்கோள் காட்டப்பட்டனர். மத்தேயு அவர்களை சுட்டிக்காட்ட முயன்றார். பாருங்கள், நீங்கள் காணும் இந்த விஷயம் பழைய ஏற்பாடு கூறியதை நிறைவேற்றுகிறது. இந்த நபர் இயேசு கிறிஸ்து என்பதை காட்டுகிறது. இப்போது மத்தேயு முதல் அதிகாரத்திலே 18வது வசனத்திலிருந்து 22வது வசனத்திற்கு படித்து இதை மீண்டும் உறுதிப்படுத்துவேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இவ்விதமாக இருந்தது. அவரது தாய் மரியாள் யோசேப்புடன் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருந்த போது அவர்கள் ஒன்றாக சேருவதற்கு முன் அவர் பரிசுத்த ஆவியால் கருவுற்றிருந்தார். அப்பொழுது அவரது கணவன் யோசேப்பு நீதிமான் என்பதால் அவரை பொது முன்னிலையில் எடுத்துக்காட்ட விரும்பாமல் அவரை ரகசியமாக விலக்க நினைத்தார். ஆனால் அவர் இவற்றை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது இதோ கர்த்தரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றினார். தாவீதின் மகனே யோசேப்பே, உன் மனைவியான மரியாளை உனக்காக ஏற்க பயப்படாதே என்று கூறினார். ஏனெனில் அவளால் கருவுற்றது பரிசுத்த ஆவியால் ஆகும். அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். நீ அவனுக்கு இயேசு என்று பெயர் சூட்டுவாய். ஏனெனில் அவன் தன் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து காப்பாற்றுவான். 22 வசனம் கூறுகிறது, இப்போது இதெல்லாம் நடந்தது. கர்த்தர் தீர்க்கதரிசியால் கூறப்பட்டதை நிறைவேற்றுவதற்காக இதோ ஒரு கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று எசாயா மேற்கோள் காட்டினார். அவருக்கு எம்மானுவேல் என்று பெயர் சூட்டுவார்கள். அதாவது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். அவர்கள் ஏசாயா 7:14 வசனத்தை மேற்கோள் காட்டினர். ஆகவே மத்தேயு இதை எழுதும்போது மத்தேயு 8:17 வசனத்தில ஏசாயா எழுதியதை உறுதிப்படுத்தினார். ஆகவே இயேசு நமது குணமடைவது மீட்பு தொகுப்பின் ஒரு பகுதியாக இருப்பதை காட்ட எங்கெல்லாம் இயேசு சென்றாரோ கடவுளின் சக்தி, குணமடைய கடவுளின் சக்தி அவருடன் இருந்தது. இதை லூக்கா 5:17 வசனத்தில் காணலாம். அவர் பிரசங்கிக்கும் போது குணமடைய கடவுளின் சக்தி லூக்கா 6:17-19 வசனங்களில் இருந்தது. வெளிப்பாடு சொல்லப்போகிறது, அவர் பிரசங்கிக்கும் போது அவரிடமிருந்து சக்தி வெளியேறி அனைவரையும் குணமாக்கியது. அந்த சக்தி குணமடைய சக்தி என்று அழைக்கப்பட்டது. அந்த சக்தியே இரத்தப்போக்கு பிரச்சனையுடன் இருந்த பெண் மார்க் 5:25 முதல் 34 வரை தொடர்பு கொண்டது. அவர் அதை செய்தபோது உடனடியாக தனது குணமடைவதை பெற்றார். இப்போது என்ன வந்தது? குணமடைவது நமது மீட்பு தொகுப்பின் ஒரு பகுதியாக இருந்தால் மறுபடியும் பிறந்த தேவனின் குழந்தை எப்படி நோயாளியாக இருக்க முடியும்? அல்லது மறுபடியும் பிறந்த தேவனின் குழந்தை தங்கள் குணமடைவதை எப்படி பெற முடியும்? கவனமாக கேள். மார்க் அதிகாரம் 5 இரத்தப்போக்கு கொண்ட பெண்ணை நாம் இப்போது பயன்படுத்துகிறோம். 25 முதல் 34 வரையிலான வசனங்களை இதை விளக்குவதற்கு. அந்த பெண் தன் குணமடைவதை பெற முடிந்தாள். மூலம் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொடுவதன் மூலம் கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகத்துடன் தொடர்பு கொள்ளுவதன் மூலம் அதன் பின் விளைவாக மறுபடியும் பிறந்த தேவனின் எந்த குழந்தையும் தங்கள் குணமடைவதை பெற முடியும். எப்படி? தேவனின் வார்த்தையில் ஒரு கோரிக்கையை வைத்து கடவுளின் வார்த்தையின் மீது. நீங்க பாருங்க, இந்த பெண் அபிஷேகத்தில் ஒரு கோரிக்கையை வைத்தார். 27 பைபிள் சொல்றார், அவளுடைய இயேசுவை பற்றி கேட்டபோது கூட்டத்தில் வந்தாள். ஏனெனில் அவள் மனதில் கூறினாள், நான் அவரது ஆடையின் ஓரத்தை தொடினால் நான் முழுமையாக குணமடைவேன். பைபிள் அறிஞர்கள் கூறினார்கள்,
அங்கு வார்த்தைகளில் ஒரு விளையாட்டு உள்ளது என்று அவள் சரியான மொழிபெயர்ப்பை தொடர்ந்து கூறியிருக்க வேண்டும். அவள் தொடர்ந்து கூறினாள், நான் அவரது ஆடையின் ஓரத்தை தொடினால் நான் முழுமையாக குணமடைவேன். அதை தொடர்ந்து சொல்வதன் மூலம் நம்பிக்கை திடே அவளுக்குள் எழுந்தது. எனவே அவள் இயேசுவை சந்தித்து தொடும்போது நம்பிக்கை கிடைத்தது. ஒரு உச்சரிப்புக்கு, ஒரு உயரத்துக்கு, ஒரு எல்லைக்கு உண்மையில் அவள் தொடும்போது அவள் பெற்றாள். நான் எனது சாட்சியத்தையும் நம்முடன் பகிர்ந்துள்ளேன். நான் கடுமையான வலியில் இருந்த போது நான் வேத வசனத்தை ஒப்புக்கொண்டு, கர்த்தரே இயேசு, நீங்கள் இந்த வலியை என்னிடமிருந்து எடுத்துக் கொண்டீர்கள் என்று நான் அறிவேன். தேவனின் வார்த்தை கூறுகிறது, உங்கள் காயங்களால் நான் குணமடைந்தேன். இப்போது நீங்க இந்த வலியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டதால் நான் இந்த வலியை அனுபவிக்க கூடாது. அப்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வேத வசனத்தை அளித்தார். அது வேத வசனமாக இல்லை, அது ஒரு அறிக்கையாக இருந்தது. அவர் கேட்டார், எங்கே எங்கே பாவம் அதிகமாக இருந்தது, கிருபை அதிகமாக இருந்தது? அது ரோமர் அதிகாரம் 5 வசனம் 20. அவர் முதன்முறையாக அதை சொன்ன போது என் உள்ளார்ந்த மனிதனில் நான் கவனம் செலுத்தல. அவர் 2வது முறையாக அதை சொன்னார். நான் இன்னும் கவனம் செலுத்தல. ஏனெனில் என் மனதிலே நான் யோசித்தேன், நான் பாவத்தில் வாழவில்லை. எனவே அவர் 3வது முறையாக அதை சொன்ன போது நான் கவனம் செலுத்தவில்லை. நான் சொன்னேன், இது என் ஆவியில் நடந்து கொண்டிருந்தது. அதனால நான் கர்த்தரிடம் சொன்னேன், கர்த்தரே, நீங்கள் அறிவீர்கள், நான் பாவத்தில் வாழவில்லை. ஏன் நீங்கள் என்ற பாவம் அதிகமாக இருந்த இடத்துல கிருபை இன்னும் அதிகமாக இருந்தது என்று ஏன் சொல்கிறீர்கள்? அவர் என்னை கேட்டார். அவர் சொன்னாரு, நோய் என்றால் என்ன? மற்றும் பதில் என் ஆவியிலிருந்து வந்தது. நாம் சொன்னது போல பாவத்தின் விளைவு, பாவத்தின் விளைவாக நோய் வந்தது, மரணம் வந்தது. எனவே மரணம் மற்றும் மரணத்தின் நோய்களின் முகவர்கள் பாவத்தின் விளைவு. அதனால அவர் இப்படி சொன்னார், சிகிச்சை என்றால் என்ன? நான் சொன்னேன், சிகிச்சை கிருபையின் நன்மைகளில் ஒன்றாகும். எங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை. அதனால எங்கள் அமைப்பில் எங்கு பாவத்தின் விளைவு அதிகமாக உள்ளது, கிருபையின் நன்மைகள் மேலும் அதிகமாக உள்ளது. உடனே நான் அறிந்தேன், அதுவே அதற்கு அந்த பார்சலை பெற்றேன் மற்றும் என் சிகிச்சைக்காக அவருக்கு நன்றி சொல்ல தொடங்கினேன். இப்போ நான் உங்களிடம் கொண்டு வர முயற்சிக்கும் எண்ணம், இந்த முழு விஷயம் நடந்த போது நான் என் உதடின் ஒப்புதலின் மூலம் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தேன். ரோமர் அதிகாரம் 10 வசனம் 10 சொல்கிறது, இதற்காக மனதின் மூலம் மனிதன் நீதிக்காக நம்புகிறான் மற்றும் வாயின் மூலம் இரட்சிப்புக்காக ஒப்புதல் செய்யப்படுகிறது. அது இரட்சிப்பை பற்றி பேசுகிறது. அதுக்கப்புறம் நீங்க உங்க மனசில் நம்பினால் மற்றும் உங்களுடைய வாயால் ஒப்புதல் செய்தால் நீங்கள் பெறுவீர்கள். மற்றும் அதுதான் இயேசு மார்க்கு அதிகாரம் 11 வசனம் 23 நமக்கு சொன்னது. யாராவது இந்த மலைக்கு சொன்னால் நீ அகற்றப்பட்டு கடலில் வீசப்படு மற்றும் தன் மனதில் சந்தேகிக்காதவனாக இருக்க வேண்டும். அவன் சொல்றதெல்லாம் அது நடக்கும் என்று நம்புகிறான். அவன் சொல்வதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். ஆகவே யோசுவா அதிகாரம் 1 வசனம் 8 சொல்கிறது, இந்த ஆண்டவரின் புத்தகம் உன் வாயிலிருந்து மெச்ச விலகாது. வாய். அவர் நமக்கு என்ன சொன்னார்? அவர் சொன்னார், ஆனால் நான் அதை பகலும் இரவும் தியானித்து அனைத்திற்கும் செயல்பட கற்றுக்கொள்வேன். அது உன் வழியை செழிக்கச் செய்யும் மற்றும் நல்ல வெற்றியை பெறுவாய். இப்ப நீங்க ரோமர் அதிகாரம் 10 வசனம் 8 முதல் 10 வரை பார்க்கும்போது அவர் சொல்றார், ஆனால் அது என்ன சொல்கிறது? வார்த்தை உன் அருகில் உள்ளது, உன் வாயிலும் உன் மனதிலும். அதுவே நாங்கள் பிரசங்கிக்கும் நம்பிக்கையின் வார்த்தை. நீ உன் வாயால் ஆண்டவர் இயேசுவை ஒப்புக்கொண்டு உன் மனதில் கடவுள் அவரை இறந்தவர்களிடமிருந்து எழுப்பியுள்ளார் என்று நம்பினால் நீ காப்பாற்றப்படுவாய். மனதினால் மனிதன் நீதிக்காக நம்புகிறான் மற்றும் வாயால் ஒப்புக்கொள்வது இரட்சிப்பாக மாறுகிறது. அது என்னன்னா, நீங்க படிக்கும்போது எசாயா அதிகாரம் 53 கடவுளின் வார்த்தையை, ஆனால் அவர் எங்கள் குற்றங்களுக்காக காயமடைந்தார், அவர் எங்கள் அநியாயங்களுக்காக நொறுக்கப்பட்டார், எங்களுடைய சமாதானத்தின் தண்டனை அவர் மேல் இருந்தது மற்றும் அவரது காயங்களால் நாங்கள் குணமடைந்தோம். முதலாவது பேதுரு அதிகாரம் 2 வசனம் 24 படிக்கிறீர்கள். கிறிஸ்து அவர் தாமே எங்கள் பாவங்களை தமது உடலில் சுமந்தார், பாவத்திற்கு இறந்தவர்கள் நீதிக்காக வாழ வேண்டும். அவருடைய காயங்களால் நாங்கள் குணமடைந்தோம், உங்கள் காயங்களால் நான் குணமடைந்தேன். எனவே என் உடலில் அவர்கள் நோய் என்று அழைக்கும் இந்த விஷயம், அவர்கள் புற்றுநோய் என்று அழைக்கும் இந்த விஷயம் ஒரு மாயை.
அது உண்மையானது அல்ல. எனவே என் குணமடைவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். ஏனெனில் சிலுவையில் நீங்கள் அந்த நோயை எடுத்தீர்கள். என் பாவத்தையும் என் நோயையும் நீக்கினீர்கள். உங்கள் காயங்களால் நான் குணமடைந்தேன். நீங்கள் ஒப்புக்கொள்வதை தொடங்குகிறீர்கள். உங்கள் காயங்களால் நான் குணமடைந்தேன். ஆனால் உங்கள் காயங்கள் குணமடைந்து விட்டன. நீங்கள் எவ்வளவு நேரம் அதை ஒப்புக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் உமக்கு உறுதியாக சொல்லுகிறேன், கர்த்தர் வாழ்கிறார். நான் உமக்கு இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். தேவனின் வார்த்தை என்றும் வாழ்ந்து நிலைத்திருக்கிறது. நீங்கள் குணமடைவீர்கள். நீங்கள் ஒப்புக்கொள்கிறதை பெறுங்கள். உங்களுடைய மனசுல சந்தேகம் இருக்க அனுமதிக்க கூடாது. நீங்கள் வேத வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் குணமடைதல் மீட்பு தொகுப்பின் ஒரு பகுதியாகும். அது உங்கள் மீட்பு தொகுப்பின் ஒரு அங்கமாகும். உங்களுடைய பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டன என்று நீங்கள் நம்பினால், உங்கள் பாவங்கள் நீக்கப்பட்ட அதே முறையில் அந்த புற்றுநோய், அந்த நார்த்திசு, அந்த லுகேமியா, அந்த நோய் அது எதுவாக இருந்தாலும், அபிட்சோ புரோஸ்டேட் புற்றுநோய் எது நீக்கப்பட்டாலும் அவரது காயங்களால் நீங்கள் குணமடைந்து விட்டீர்கள். நான் உங்களுக்காக பிரார்த்திக்க விரும்புகிறேன். உங்கள் நோயின் அந்த பகுதிக்கு உங்கள் கையை வையுங்க. என் தந்தையே, என் தேவனே, நான் என் கையை நீட்டும் போது உங்கள் குணமளிக்கும் சக்தி பாயட்டும். திரையிலிருந்து அந்த நபருக்கு அவர்களின் உடல்களை தொடும். கர்த்தரே இயேசுவே, சிலுவையில் நீங்கள் அவர்களின் பாவங்களை அகற்றினீர்கள். உங்கள் காயங்களால் அவர்கள் குணமடைந்தனர். அவர்களின் குணமடைவுக்கு இப்போதே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சக்தி அவர்களுக்குள் நுழைந்து அவர்களின் முழுமையான குணமடைவையும் முழுமையான மீட்பையும் கொண்டு வரட்டும். இயேசுவும் அவரே மட்டுமே இயேசுவின் நாமத்தில் மகிமைப்படுத்தப்படுவாராக. ஆமேன். முடிவுக்கு வரும்போது நீங்கள் இயேசுவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்க விரும்பினால் உங்களோட வலது கையை இப்படி உங்க மார்பில் வையுங்க. அதுக்காக நீங்க சொல்றதை உண்மையாக சொல்கிறீர்கள் என்று அர்த்தம். நான் உங்களுக்காக பிரார்த்திக்க விரும்புகிறேன். சொல்லுங்கள், அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நீங்கள் சிலுவையில் இறந்தீர்கள். என் பாவத்திற்காக கடவுள் உங்களை இறந்தவர்களிடம் இருந்து எழுப்பினார் என்று நான் நம்புகிறேன். நான் உங்களை என் ஆண்டவராகவும் என் இரட்சகராகவும் ஒப்புக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் இயேசுவை உங்கள் ஆண்டவராக ஒப்புக்கொண்டால் நீங்கள் மறுபடியும் பிறந்தவராக இருக்கிறீர்கள். பட் அங்கே நிற்காதீர்கள். பைபிள் தேவாலயத்துக்கு செல்லுங்கள். ஆசிரியரிடம் பாவியின் பிரார்த்தனை செய்தீர்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் மார்ஷலில் தண்ணீரால் ஞானஸ்நானம் பெற விரும்புகிறீர்கள். இயேசு சொன்னார், நம்புகிறவரும் குளிக்கப்படுகிறவரும் இரட்சிக்கப்படுவார்கள். அங்கே நிற்காதீர்கள். புதன்கிழமையும் இந்த சலசலப்பில் எங்களை சேருங்கள். என்ன ஒரு சிலுவை போர்! நாங்கள் உலகம் முழுவதும் இயேசுவை பற்றியும் அவர்கள் சிலுவையிலே செய்ததை பற்றியும் அறிய விரும்புகிறோம். ஆமென். மற்றும் இந்த அறிவு கடல் நீரால் மூடப்பட்டதை போல பூமி முழுவதும் நிரம்ப வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உங்கள் சொந்த பாதை என்ன? எளிது. இந்த ஒளிபரப்பை பற்றிய தகவலை பெற்றவுடன் நீங்கள் அறிந்தவர்களுடன் ஓசோவாகவும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் அவர்களை ஒளிபரப்பில் சேர அழைக்கவும் மற்றும் அவர்களின் நண்பர்களை ஒளிபரப்பில் சேர அழைக்கவும். நீங்க மேல் என்ன நடக்குது என்று அறியும் முன் நாங்கள் பூமி முழுவதையும் நிரப்பி இருப்போம் இயேசு கிறிஸ்துவின் அறிவால். மற்றும் அடுத்த வாரம் வரை அவர் திரும்பி வரல அப்படின்னால் நாங்கள் மீண்டும் இங்கே வருவோம். மற்றொரு ஆன்மீகமாக நிறைவான மற்றும் வெளிச்சமான இயேசு கிறிஸ்துவின் சிலுவையுடன். மற்றும் நீங்கள் ஒளிபரப்புங்கள். மற்றும் தயவு செய்து இந்த புத்தகத்தின் தகவலை பகிருங்கள். உங்கள் கைகள் விரைவில் இருக்கும். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். இயேசு உங்களை நேசிக்கிறார். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பை பை. தொலைவில் ஒரு உயரமான மலை மீது பழைய கடினமான சிலுவை நின்றது.